வணக்கம், நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுறேன். நாம இன்றைய பதிவுல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, சில விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க, சொல்லியிருப்பீங்க. ரொம்ப பாரம்பரியமானது, ரொம்ப வெரி வெரி ரொம்ப பழமையானது, ஆன்டிக் ஜுவல்லரிஸ் இந்த மாதிரிலாம் நிறைய மியூசியத்தில் போய் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது, அகழ்வாராய்ச்சியெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. நம்ம ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 200 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், அது பற்றிய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு எப்பவுமே ஒரு சின்ன ஆர்வம் இருக்கு. நம்மளுடைய இந்திய பங்குச்சந்தைகளும் அதே மாதிரி தான். நீங்க இப்ப ரீசெண்டாக உங்களுக்கு 2020க்கு மேலதான் இந்திய பங்குச்சந்தைகள் மக்களின் கவனத்திற்கு வந்திருக்கு. ஆனா பங்குச்சந்தைகள் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அவேர்னஸ் கிடையாது. பங்குச்சந்தைகள் ஷேர் மார்க்கெட் என்பது ஒரு மேல்தட்டு வர்க்கத்திற்கு தான் அப்படிங்கிற மாதிரி இருந்த நிலைமையெல்லாம் மாறி இன்று சாதாரண மக்களும் பயன்படுத்தக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கு. நாம இன்றைய பதிவுல என்ன பார்க்க போறோம்னா, இந்த மாதிரி ரொம்ப 1800கள் 1897 888 இந்த மாதிரி வருஷத்திலேயே ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனிகள் இன்னமும் ஷேர் மார்க்கெட்ல லிஸ்டட் கம்பெனிகளாக இருக்காங்க. அதாவது ரொம்ப பலம் பெருமை வாய்ந்த கம்பெனிகள் நீங்க தாராளமாக இவங்க எல்லாம் சொல்லலாம். ஏன்னா நிறைய கம்பெனிகள் பாத்தீங்கன்னா 2000ல ஆரம்பிக்கிறாங்க, மார்க்கெட்ல இருக்கிறதே இல்ல, அன்லிஸ்டட் கம்பெனிகளாக மாறிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கம்பெனிகள் லிஸ்டட் கம்பெனிகளாக இன்று வரைக்கும் பலம் பெருமை மாறாமல் இன்னும் மக்களால வாங்கக்கூடிய அளவுக்கு ஜொலிஜொலிப்போட இருக்குது. அப்படின்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ இந்த கம்பெனிகள்ல நீங்க எந்த மாதிரி கம்பெனிகளை வாங்கி வச்சிருக்கீங்க அப்படிங்கறத என்னுடைய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம இன்னும் இது மாதிரி நல்ல பதிவுகள்லாம் நிறைய நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற கம்பெனி, இப்ப சமீப காலமாக மக்கள் கிட்ட பேசப்பட்டுட்டு வரக்கூடிய கம்பெனி ஐடிசி. ஐடிசி வாங்கினேன், ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு, இறங்கி போச்சு அப்படிலாம் நீங்க கவலைப்படாதீங்க. ஐடிசி அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு மொமெண்டம் ஸ்டாக்ஸ் கிடையாது. அது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பலம் பெருமை வாய்ந்த கம்பெனிகள், நல்ல டிவிடெண்ட் கிடைக்கும். நீங்க ரேட் இறங்கும் போது இன்னும் கொஞ்சம் வாங்கலாமான்னு யோசிக்கக்கூடிய கம்பெனிகள். அதெல்லாம் டெய்லி ட்ரேடிங்கோ ஸ்விங் ட்ரேடிங்கோ உதவுற கம்பெனிகள் கிடையாது. 1910ல ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கம்பெனி. அதனால அந்த கம்பெனிகளை நீங்க வாங்கி வைங்க. ஒரு 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் திடீர்னு மூவ்மெண்ட் கொடுக்கும். முதல் 10 வருஷம் பார்த்தீங்கன்னா நான் 2004ல உள்ள என்ட்ரி ஆகும்போது ஐடிசி பெருசா மூவ்மெண்ட்டே கொடுக்கல. ஒரு 10 வருஷம் கழிச்சு சடனா பயங்கரமா மூவ்மெண்ட் கொடுத்தாங்க. இப்ப மறுபடியும் ரேட் இறங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா மறுபடியும் ஏறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. ஏற்கனவே வாங்கினவங்க பயப்படாதீங்க, திருப்பி ஆவரேஜ் பண்ணலாமான்னு யோசிக்கலாம் தாராளமாக. இல்ல புதுசா வாங்குறவங்க ஐடிசி இந்த ரேட்ல தாராளமா வாங்கலாம். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 287 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 3,59,533 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 20,641 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 28 என்ற இடத்திலும், டெட் 0.03 ஆகவும் இருக்காங்க. இரண்டாவது கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரி. 1897வது வருஷம் தொடங்கப்பட்ட கம்பெனி. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1301 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 43,773 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 1966 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 11 என்ற இடத்திலும், டெட் 4.5 ஆகவும் இருக்காங்க. பிரிட்டானியா 1892வது வருஷம் தொடங்கப்பட்ட கம்பெனி. பிஸ்கட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 5,548 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,33,368 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 2,567 கோடியாகவும் இருக்கிறது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 49 என்ற இடத்திலும், டெட் 0.21 ஆகவும் இருக்காங்க. நான்காவது கம்பெனி கிர்லோஸ்கர் பிரதர்ஸ். 1888ல தொடங்கப்பட்ட கம்பெனி. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1851 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 14,698 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 361 கோடியாகவும் இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15 என்ற இடத்திலும், டெட் 0.08 ஆகவும் இருக்காங்க. இவங்கெல்லாம் இன்னுமே பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல சக்சஸ்ஃபுல்லான நல்ல கம்பெனிகளாக, லிஸ்டட் கம்பெனிகளாக இருந்துட்டு தான் வராங்க. அடுத்ததாக உங்களுக்கு நன்கு அறிமுகமான டாபர் 1884ல தொடங்கப்பட்ட கம்பெனி. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 432 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 76,714 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 1870 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16 என்ற இடத்திலும், டெட் 0.09 ஆகவும் இருக்காங்க. பாம்பே டையிங் 1879 தொடங்கப்பட்ட கம்பெனி. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 121 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 2,509 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 26 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 1 என்ற இடத்திலும், டெட் 0 டெப்ட் கம்பெனியாகவும் இருக்காங்க. இஐடி பாரி அப்படிங்கிற கம்பெனி பார்த்திருப்பீங்க. சுகர் கம்பெனி. இவங்கெல்லாம் ரொம்ப ஓல்டர். 1788ல தொடங்கப்பட்ட கம்பெனி. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 711 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 13,724 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 1,380 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 6 என்ற இடத்திலும், டெட் 0.33 ஆகவும் இருக்காங்க. ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட் 1857ல தொடங்கப்பட்ட கம்பெனி. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1,403
கோடியாகவும் மார்க்கெட் கேப் 15,676 கோடியாகவும் இருக்காங்க. டெட் 1.52. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 1806 தொடங்கப்பட்ட வங்கி. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1014 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 9,35,800 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 85,203 கோடியும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 14 என்ற இடத்திலும் இருக்காங்க. பிஜி கேட்ஜில் ஜுவல்லர்ஸ் சமீபத்தில் லிஸ்ட் ஆயிருந்த கம்பெனி 1832 தொடங்கப்பட்ட ஒரு ஜுவல்லரி ஷாப். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 673 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 9,139 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 401 கோடியும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 20 ஆகவும் டெட் 0.79 ஆகவும் இருக்காங்க. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 1875 தொடங்கப்பட்ட எக்ஸ்சேஞ்ச். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 3527 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,43,310 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 2,409 கோடியும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 37 என்ற இடத்துல ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்காங்க. இந்தியன் ஹோட்டல்ஸ் 1899 தாஜ் ஹோட்டல் கேள்விப்பட்டிருப்பீங்களா? இங்க ஷேர் மார்க்கெட்ல அவங்க பேரு இந்தியன் ஹோட்டல்ஸ். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 736 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,04,921 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 2,195 கோடியும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15 என்ற இடத்துல ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்காங்க. பாம்பே பர்மாக் ட்ரேடிங் கம்பெனி இவங்க 1863 தொடங்கப்பட்டவங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1,495 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 10,436 கோடியும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 2,513 கோடியாகும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 17 என்ற இடத்துல டெட் 0.22 ஆகவும் இருக்காங்க. முத்தூட் பைனான்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? 1887 தொடங்கப்பட்ட நிறுவனம். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 3,005 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,20,737 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 1,060 கோடியும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 27 என்ற இடத்துல டெட் 3.88 ஆகவும் இருக்காங்க. கிரீவ்ஸ் காட்டன் இந்த கம்பெனி 1859 தொடங்கப்பட்டது. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 239 என்ற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 5,582 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆக 35 கோடியும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 7 என்ற இடத்துல டெட் 0.23 ஆகவும் இருக்காங்க. இதுல சில கம்பெனிகள் என்னுடைய போர்ட்ஃபோலியோல இடம்பெற்றிருக்காங்க. எல்லா கம்பெனிகளும் வாங்க இயலவில்லை. அதனால சில கம்பெனிகள் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுல லிஸ்டட் கம்பெனிகள் இவங்க எல்லாருமே எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கியிருக்காங்கன்னு பாருங்க. இண்டிபெண்டன்ஸ்ல முன்னாடியே தொடங்கின கம்பெனிகள். ஆனா தற்போதும் நல்ல செயல்பாட்டோட அவங்க என்ன பண்ணிட்டு வராங்க, மார்க்கெட்ல ரன் ஆயிட்டு வராங்க. அப்படிப்பட்ட பாரம்பரியமிக்க கம்பெனிகள் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோல இருக்கிறது நமக்கு ஒரு பிரைடு. அதனால இந்த கம்பெனிகள் ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கிடையாது. நீங்களும் நன்கு திறனாய்வு செய்து உங்களுக்கு பிடித்த நல்ல கம்பெனிகளை வாங்கிக்கோங்க. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கான வீடியோ மட்டும்தான். ஆனா இந்த பலம் பெருமை வாய்ந்த கம்பெனிகள் உங்க போர்ட்ஃபோலியோவுமே அலங்கரிக்கட்டுமே. நீங்க இதுல எந்தெந்த கம்பெனிகள் உங்க போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கீங்க அப்படிங்கறத மறுபடியும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.